அல்லாஹு தஆலா 14வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஸஜரத்தின் தய்யிபா. அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லுகிறான் இறை விசுவாசிக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லுகிறான். என்ன உதாரணம்? நல்ல கொள்கைக்கு ஒரு உதாரணம் ஒரு மரத்தை போல. மூமினான ஒரு இறை விசுவாசிக்கு உதாரணம் ஒரு மரத்தை போல. அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்லுஹா ஃபிஸ் ஸமா. அந்த மரத்தினுடைய வேர் இந்த பூமியில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. அந்த மரத்தினுடைய கிளைகள் வானளாவிய அளவிற்கு உயர்ந்து நிற்கின்றது. அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம் ஏகத்துவத்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை நாவினால் மொழிந்து உள்ளத்திலே ஏற்று அதை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம். அவர்கள் யார் தெரியுமா? உறுதியான ஒரு மரத்திற்கு ஒப்பான மக்கள். பூமிக்கு அடியில் அந்த மரத்தினுடைய வேர் ஆழமாக பதிந்திருக்கின்றது. அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் வானளாவிய அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது. அந்த மரம் மக்களுக்கு நிழல் கொடுப்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் கனிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற மரம். அந்த மரம் அது நல்ல கொள்கைக்கு உதாரணமான மரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் பார்க்கிற மரங்கள், நிறைய மரங்கள் நம்முடைய கண்ணுக்கு எதிரே உண்டு. மக்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய மரங்கள், பறவைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய மரங்கள் என்று எத்தனையோ மரங்கள் உண்டு. ஆனால் சிறிய ஒரு காற்றடித்தால் ஒரு சில மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்து விடுகிறது. ஒரு சில பெருமழைக்கு ஒரு சில மரங்கள் தாங்குவதில்லை. ஆனால் பார்ப்பதற்கு எல்லாம் மரம்தான்.